ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சாவித்ரி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு இப்போ இருக்கிற தங்க விலை ஏற்றத்தில் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகையை சேவ் பண்ணலாம் அப்படின்ற 3 டிப்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறோம், பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் கண்டென்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸு நம்ம எல்லாருமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுற டிப்ஸு தான் நகைச்சீட்டு போடுறது. நம்ம இப்போ தங்க விலை ஏறிச்சு, நம்ம குறைஞ்ச ஒன்றா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாமல் நகைச்சீட்டு பக்கத்தில் இருக்கிற பெரிய கடையில், ரொம்ப நம்பகமான கடையில் போட்டு வைக்கிறது நல்லது. ஏன்னா தங்க விலை எப்படி போகும்னு தெரியாது. அது வரையும் நம்ம சிறிது சிறிதாக தங்கத்தை சேவ் பண்ணி வைக்கலாம். நகைச்சீட்டு போடுறோன்னா நம்ம எப்போவுமே நகைச்சீட்டு கிராம வரவு வைக்கிற கடையில் மட்டும்தான் போடணும். பணமாக வரவு வைக்கிற கடையில் நம்ம நகைச்சீட்டு போட்டோம்னா நம்மளுக்கு நஷ்டம்தான் வரும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்குது. ஒரு சில கடைகளில் பார்த்திங்கன்னா அப் டு 18% வரையும் வேஸ்டேஜில் ஃப்ரீ கொடுப்பாங்க நகைச்சீட்டு போடும் பொழுது. அது மாதிரி கடைகளை செலக்ட் பண்ணி போடலாம். நம்ம குறைவாக தான் இன்கம் வாங்குகிறோம் அப்படின்னாலும் நம்ம மாதமான ஒரு 2000 ரூபாய் நகைச்சீட்டு போடும் பொழுது 11 மாத ஸ்கீமில் 22,000 வரையும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுவே கிராமம் பார்த்திங்கன்னா 1.6 கிராம் வரையும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சுத்தமாக நம்ம நகையே வாங்காமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி நம்ம ஒரு நகைச்சீட்டு போடும் பொழுது அதில் 1 கிராமோ 1.5 கிராமோ நம்ம ஒரு சின்ன கம்மலோ மோதிரமோ அல்லது டாலரோ வாங்கி வைக்கும் பொழுது அந்த நகை நம்மளுக்கு எமர்ஜென்சி டைமில் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன சின்னதாக நகையை சேவ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஃப்யூச்சரில் நம்மளுக்கு இந்த தங்கத்தை வாங்குகிற அளவுக்கு ரேட் இருக்குமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா 1 கிராமே 25,000 அப்படி போகும்னு சொல்லி கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற இந்த உலக பொருளாதாரத்தில் நம்ம தங்கத்தை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. அதனால் இது மாதிரி நீங்கள் நகைச்சீட்டு போட்டு 1 கிராமோ 1/2 கிராமோ நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம். இது மொதல் டிப்ஸு. 2வது டிப்ஸு பார்த்திங்கன்னா, எக்ஸ்ட்ரா பணம் நம்ம யார்கிட்டாவது பணத்தை கொடுத்துருப்போம். அந்த பணம் ரொம்ப நாளாக வராமையே இருந்திருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா அது மாதிரி பணம் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த பணத்தை நம்ம எடுத்து நகையை வாங்கி வைக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு திடீர்னு அந்த பணம் கிடைக்கும் பொழுது நம்ம அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணாமல் இருந்தால் தான் நம்மளால் தங்கத்தை வாங்க முடியும். ஏன்னா நம்ம நார்மலாக லைஃப்பை ரன் பண்ணும் பொழுதே நம்ம இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருப்போம். திடீர்னு இந்த பணம் வராதுப்பா, எப்போ வரதோ வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த பணம் கிடைக்குதுன்னா அந்த பணத்தை நம்ம தங்கமாக வாங்கி வைக்கலாம். எப்படி நம்ம வாங்கி வைக்கலாம்னா, இப்போ பார்த்திங்கன்னா 1 கிராமே 14,500 கிட்ட போயிடுச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்டு போனஸ் வாங்குவார், அல்லது இப்போ பார்த்திங்கன்னா இயர் எண்டு ஸ்டார்ட் ஆகுது, இன்சென்டிவ் அது மாதிரி கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அது மாதிரி பணத்தெல்லாம் நம்ம தங்கமாக வாங்கி வைக்க முடியும். 1 கிராம் வாங்க முடியலனாலும் நம்ம 100 மில்லிகிராம், 200 மில்லிகிராம், 300, 500, 1 கிராம் வரையும் வாங்கி வைக்கலாம். ஜிஆர்டி ஆப்லலாம் பார்த்திங்கன்னா 24 கேரட்டு கிஃப்டிங்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு காலமே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 100 மில்லிகிராமு, 200, 300, 500 மில்லிகிராமெல்லாம் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 100 மில்லிகிராமு, 200 மில்லிகிராம், 300 மில்லிகிராமெல்லாம் 24 கேரட்டில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம மில்லிகிராமாக வாங்குகிறோம், அதனால் நம்ம 24 கேரட்டாக வாங்கி வச்சுக்கிறது நல்லது. நம்ம சேல் பண்ணும் பொழுது 100 மில்லிகிராமு அன்றைக்கி ரேட்டுக்கு என்னவோ அதை அப்படியே நம்மளுக்கு பணமாக கொடுத்துருவாங்க. எதுவும் வேஸ்டேஜுக்குன்னு 2%, 3%ன்னு மைனஸ் பண்ண மாட்டாங்க. இது மாதிரி உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாவோ 5,000 ஏன் 2,000 ரூபாய் கிடைச்சா கூட நீங்கள் தங்கத்தை வாங்கி வைக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டி ஆப்பில் பார்த்தீங்கன்னா 24 கேரட்டு கோல்டு காயின் இருக்குது 100 மில்லிகிராமு. அதோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 1,575 ரூபாய் 100 மில்லிகிராம் வெறும் தங்கம் மட்டும். மேக்கிங் சார்ஜஸ்ஸு ஒரு 400 ரூபாய் வரும். ஜிஎஸ்டி 3% 59 ரூபாய். ஆக மொத்தம் நம்ம ஒரு 2,000 ரூபாய் கையில் இருந்தாவே 100 மில்லிகிராமை நம்ம வாங்கி வைக்க முடியும். இதுவே 200 மில்லிகிராமு நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா 200 மில்லிகிராமுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா, கோல்டு நம்ம
200 மில்லிகிராம் வாங்குகிறோன்னா 3151 ரூபா வரும். மேக்கிங் சார்ஜஸ் காமனாக 400 ரூபா தான். ஜிஎஸ்டி 3% 107 ரூபா. ஆக மொத்தம் நம்ம ஒரு 200 மில்லிகிராமு 24 கேரட் கோல்டு காயின் நம்ம வாங்கி வைக்கிறோன்னா 3657 ரூபா வரும். உங்கள்கிட்ட ஒரு 3700 ரூபா இருக்குன்னா 200 மில்லிகிராமை நீங்கள் ஜிஆர்டி ஆப்பில் கூட புக் பண்ணி வாங்கி வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிக்கிட்டே வரலாம். நான் இந்த 100 மில்லிகிராம்லாம் சொல்கிறதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா, சுத்தமாக சேவ் பண்ண முடியல, குறைவான இன்கம் வாங்குறவங்க இருப்பீங்க, அவங்க தங்கத்தை வாங்க முடியலன்னு யோசிக்காமல் இது மாதிரி வாங்குறதுக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த 200 மில்லிகிராம் கேல்குலேஷன்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணுங்கள். 3வது டிப்ஸு பார்த்திங்கன்னா, ஏலச்சீட்டு. நகை அடமானம் வச்சு புது நகை வாங்குறவங்க எப்படி சேவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஏலச்சீட்டெல்லாம் போடுறீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ரொம்ப நம்பகமான ஆள், ஓன் ஹவுஸ் இருக்கவங்க, ரொம்ப வருஷமாக சீட்டு போடுறவங்க, கரெக்டான நேரத்தில் கொடுப்பாங்க அப்படின்றவங்க கிட்ட மட்டும் நீங்கள் ஏலச்சீட்டு போடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு 5 ஹோம் மேக்கர் இருக்கீங்கன்னா நீங்கள்லாம் சேர்ந்து கூட ஒரு 2000 ரூபாய் போட்டு ஏலச்சீட்டை ஸ்டார்ட் பண்ணி நகை சேவ் பண்ணலாம். ஏலச்சீட்டு போட முடியாது எனக்கு தெரியாதுன்றவங்க ஒரு 5 பேர் சேர்ந்து 2000 ரூபாய் மாதம் கட்டி 10,000 ரூபாய் வரா மாதிரி குலுக்கு சீட்டு போட்டு கூட நீங்கள் அந்த பணத்தை எடுத்து நகை வாங்கி வைக்கலாம். அப்படி இல்லாதவங்க, யாரும் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, நான் தனியாக தான் இருக்கேன், ஆனால் என்கிட்ட ஒரு 2 சவரம் 3 சவரம் நகை இருக்குன்றவங்க நகையை அடமானம் வச்சு அந்த பணத்தை எடுத்து நீங்கள் கோல்டாக வாங்கி வைக்கலாம். உங்களால் நகையை அடமானம் வச்சு அடமான நகைக்கு மாதம் மாதம் என்னால் பணத்தை கட்டி மீட்டிட முடியும் 12 மாதத்துலன்றவங்க மட்டும் நகையை அடமானம் வச்சு நீங்கள் நகையை வாங்குங்க. இது மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த 2 ஆப்ஷனில் நம்ம கிடைக்கிற பணத்தை எப்படி நகை வாங்கலான்னா, நம்மளுக்கு இது மாதிரி கிடைக்கிற பணம் பார்த்திங்களா ஒரு ரவுண்டான அமௌண்ட்டாக இருக்கும். 25,000, 50,000, 1 லட்ச ரூபா கூட இருக்கும். அப்படிப்பட்ட பணத்தை நம்ம டைரெக்டாக போய் நகை வாங்கினோம்னா வேஸ்டேஜ் போட்டு நம்ம பணத்தை பாதி எடுத்துருவாங்க. அதனால் இது மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிற பணத்தை ஒன் டைம் டெபாசிட்டில் போட்டு வைக்கலாம். ஜிஆர்டியில் பார்த்திங்கன்னா ஒன் டைம் டெபாசிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. லலிதா ஜுவல்லரியில் இருக்குது 100% நோ வேஸ்டேஜில். ஜாய் ஆலுகாஸ்லேயும் இப்போது ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமு கொண்டு வந்திருக்காங்க. அப் டு 18% வரையும். இதுவே தீபாவளி டைமில் நீங்கள் வாங்கினீங்கன்னா பர் கிராமுக்கு 500 ரூபாய் கம்மி பண்ணுறாங்களாம். இது மாதிரி கடைகள்லையும் ஒன் டைம் டெபாசிட் இருக்குது. இது மாதிரி கிடைக்கிற ஒரு ரவுண்டான அமௌண்ட்டை கொண்டு போய் டெபாசிட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இப்போ இருக்கிற தங்க ஃப்ளக்சுவேஷனுக்கு உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும். 11 மாதம் கழித்து வாங்கும் பொழுது தங்க விலை 1 கிராம் 20,000 இருந்தாலும் இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணுற டேட்டு 14,420 ரூபா இருக்குது இல்லைங்களா? இதே ரேட்டுக்கே உங்களால் தங்கத்தை வாங்கிக்கிட்டு வர முடியும். இது மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த 3 ஆப்ஷனில் உங்கள் இன்கம்க்கு ஏற்ற மாதிரி எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நான் 3 ஆப்ஷனும் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நகையை சேவ் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க சேவ் பண்ணலாம். ஆகிடுச்சு 50,000 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கிராம் தங்கம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. இதுவே 1 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சிங்கன்னா 6.5 கிராம் தங்கம் உங்களுக்கு சேவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த 6.5 கிராம் தங்கத்தை நீங்கள் 11 மாதம் கழித்து வாங்கும் பொழுது வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிட்டு வர முடியும். இந்த 3 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மினிமம் வருஷத்துக்கு 4 கிராம்லேருந்து மேக்ஸிமம் ஒரு சவரன் வரையும் கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.